இந்த 5வது நாளில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த ஒரு 4 நாள் நீங்கள் அப்படியே கொஞ்சம் உபவாசம் இருந்து அந்த நேரத்தை வேத வசனத்தை வாசித்து நீங்கள் ஜெபம் பண்ணதில் இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பழக்கம் வந்திருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து செய்யுங்க, முயற்சியை கைவிட்டுறாதீங்க. சரி, இந்த நாளுக்கு நம்ம என்ன பார்க்குறோம்? அவர் யார்? சிருஷ்டிகர்த்தராகிய கிறிஸ்து. என்ன, கிறிஸ்து யார் என்ற ஒரு வெளிப்பாடோடு நம்ம ஜெபிப்போம். கிறிஸ்து யார்? அவர்தான் சகலத்தை உருவாக்கியவர். அவர்தான் சகலத்திற்கும் தலையாகிய கிறிஸ்து. கொலோசியர் 1வது அதிகாரம் 16 20 வரை உள்ள வசனங்கள். நான் ஒவ்வொரு நாளும் இதற்கு உங்களுக்கு இந்த இடத்துல நோட்ஸ் எழுதி கொடுத்துருக்கேன். நீங்கள் உட்காந்து இந்த வார்த்தையை நீங்களும் கொஞ்சம் ஆழமாக யோசிங்க. நான் இதை ஒரு 10 நிமிஷம்தான், 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு சின்னதாக கொடுத்துட்டு மீதி நேரத்தை நம்ம ஜபத்தில் தரித்திருப்பதற்காக நான் உங்களுக்கு இந்த நேரத்தை கொஞ்சமாக தான் சுருக்கமாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்து இதில் நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல வெளிப்பாடுகள் உண்டாகும், நீங்கள் கர்த்தரை இன்னும் அறிந்து கொள்வதற்காக. முதல்ல 16வது வசனம் என்ன சொல்லும்போது, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவையிலும் பூலோகத்தில் உள்ளவையிலும் ஆகிய காணப்படுகிறவையிலும் காணப்படாதவையிலுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு. அப்போ என்ன? சகலத்தையும் உருவாக்கியவர் நம்முடைய தேவனாகி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. ஏன்னா யோவான் 1:3 சொல்கிறோம், உண்டானது ஒன்றும் அவர் இல்லாமல் உண்டாகவில்லை, சிருஷ்டிக்கப்பட்டதெல்லாம் அவரால் தான் உண்டாச்சு. சரியா? அப்போ முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார்? அவர் தான் சகலத்தையும் உருவாக்கிய தேவன். உங்களை என்ன நம்ம காண முடியாத எல்லாத்தையும் உருவாக்கிய தேவன். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தினுடைய பின்பு அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, எல்லாமே அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. முதலாவது அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்கினார். ரெண்டாமே எல்லாமே அவருக்கென்று உருவாக்கப்பட்டது. 3வது பாருங்க, 17 அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், அவர் எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. He is the sustainer of all things. முதல்ல அவர் உருவாக்கினார், அவருக்குன்னு உருவாக்கப்பட்டது. 3வது என்ன? அவர் தான் எல்லாத்தையும் நிலைநிறுத்துகிறார், எல்லாத்தையும் சஸ்டெயின் பண்ணுறார். அவருடைய வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னார். இன்றைக்கு நம்ம பார்க்கிற இந்த பூமி, சந்திரன், சூரியன், சகல கோள்களும் அதனதன் பாதையில் ஓடக்கூடியதாக. காரணம் என்ன? அவருடைய வல்லமையுள்ள வார்த்தை. எபிரேயர் 1வது அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களில் பார்க்குறோம். அவருடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே சகலத்தையும் தாங்குகிறவராய். இங்கே சொல்லும்போது என்ன? எல்லாம் நிலை நிற்பது. என்ன? எல்லாத்தையும் நிலைநிறுத்துறது யார்? அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்து என்ன பார்க்குறாரு? நீங்கள் 17 அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். இது முதல்ல எல்லாத்தையும் உருவாக்கினார், எல்லாம் அவருக்கென்று உருவாக்கப்பட்டது. 3வதாக சகலம் அவருக்குள்ள நிலை நிற்கிறது. 4வதாக எல்லாத்துக்கும் தலை அவர் தான். எப்படிங்க? எல்லாத்துக்கும் ஹெட் அவர் தான். எல்லாம் நீங்கள் என்னவனா அதிகாரமானாலும் சரி, துறைத்தனங்களானாலும் சரி, இம்மைக்கானவைகளாலும் சரி, மறுமைக்கானவையினாலும் சரி, எல்லாமே என்ன? அவர் தான் எல்லாத்துக்கும் தலை. என்ன? அவருடைய அதிகாரத்திற்கு எல்லாமே கீழ்ப்பட்டது. சரியா? கீழ்ப்பட்டது. அது மாத்திரமில்ல, அவர் சொல்லும்போது தலையுமானவர் எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். இப்போ அடுத்து என்ன? 2வது ஆர்டர் இருக்குது பாருங்க. மரித்தோரிலிருந்து உயிர் தெழுவதில் முதலாவது வந்தவர் யார்? அவர் தான். அதனால தான் நமக்கு அவர் மூத்த சகோதரன். அவர் தான் நமக்காக பரிந்து பேசக்கூடிய, என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும். எப்படி? கர்த்தருடைய எல்லாமே எங்கே இருக்குது? அவருக்குள் பரிபூரண வாசமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கடைசியாக அவர் தான் எல்லாத்தையும் மீட்டு கொண்டவர். ஏன்னா 20வது வசனம் சொல்லும்போது, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அப்போ எல்லாத்தையும் அவர் தான்
எல்லாத்தையும் என்ன பண்ணார், அவர் தான் மீட்டு கொண்டக்கூடிய ஒரு தேவனாயும் நமக்கு இருக்கிறார். அப்போ என்னென்னா இங்கே சொல்லும்போது சங்கீதம் 19ஆம் சங்கீதத்தில் பார்க்குறோம், என்ன வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. என்ன, எல்லாமே அவருக்குரியது, எல்லாமே அவருக்கு சொந்தமானது, அவர் தான் எல்லாமே உண்டாக்குனார். அப்போ என்னென்னா நம்ம என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பவர் தான் சகலத்தையும் உருவாக்கியவர், சகலத்துக்கும் அதிகாரம் பெற்றவர். நம்ம மார்க் 4ஆவது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் பார்க்குறோம். அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து படகுல ஏறி இரவில் தூங்கிட்டு இருக்கிறார். அப்போது என்ன, சீஷர்கள் மேலே இருக்கிறாங்க. அவங்க அதில் 7 பேர் அந்த கடலில் வாழ்நாள் முழுவதும் மீன் பிடிச்சவங்க. இப்போ அவங்களுக்கு அலை அடித்து படகு மூழ்க போகிறது போல் வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயையோ நாங்கள் சாக போகிறோம் அப்படின்னு அழும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு நின்று காற்றையும் கடலையும் அதட்டுறார். நல்லா கவனிங்க, எதுக்காக இவர் எல்லாத்துக்கும் தலையாக இருக்கிறாருன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். எல்லாத்தையும் உருவாக்குனார், எல்லாத்தையும் அவர் தான் இது பண்ணுறாரு, எல்லாத்தையும் அவருக்குன்னு உருவாக்கப்பட்டது, எல்லாத்தையும் அவர் தான் தாங்குறாரு, எல்லாத்துக்கும் அவர் தான் தலையாக இருக்கிறாரு, எல்லா அதிகாரத்துக்கும் மேலானவராக இருக்கிறாரு, அவர் தான் சகலத்தையும் மீட்டு கொண்டவராக இருக்கிறாரு. எந்திரிச்சு என்ன பண்ணுறாரு, காற்றையும் கடலையும் அதட்டுறாரு. இப்போ நம்ம கடல் கொந்தளிக்கிறத அதட்டுறதை பார்க்க முடியும், காற்றை பார்க்க முடியுமா? முடியாது. நல்லா சிந்திச்சு பாருங்களேன். காற்றினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நம்மளால் பார்க்க முடியும், காற்றை நம்ம பார்க்க முடியாது. அப்போ என்னென்னா, நீங்கள் காண்கிற பிரச்சனைகளும் சரி, உங்களால் காண முடியாத பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் அதிகாரம் செலுத்துகிறவராக யார் இருக்கிறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ நம்ம கிறிஸ்துவினுடைய ஒரு தன்மையை குறித்து பார்க்கும்போது எதற்காக நம்ம இதை பார்க்குறோன்னா, உங்கள் வாழ்க்கையில், ஏன்னா நேற்றைக்கு நம்ம பார்த்துருப்பீங்க, நம்ம சோதனையில் போகும்போது நம்ம எப்படி பொறுமையை காத்துக்கொள்கிறோம், நம்ம எப்படி வளர்கிறோங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கு அந்த பொறுமை வருவதற்கு இந்த சோதனையில் போகும்போது உங்களுக்கு இன்னொரு காரியமும் தெரியணும், இதெல்லாம் கட்டி பாதுகாத்து வழி நடத்துறது யார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போது நமக்கு என்ன தெளிவாக தெரியணும், நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் அதை முழுமையாக பார்த்து கொண்டு அதை எல்லாவற்றையும் கண்ட்ரோல் செய்யக்கூடியவராக இருக்கிறது யார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த நல்ல நாளில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்கிறோம், எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் எது போனாலும் சரி, நான் காண முடியாத எல்லாவற்றையும் கர்த்தர் ஆளுகை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் தான் எல்லாத்துக்கும் தலையாக இருக்கிறார். அவர் எனக்கு மாத்திரம் இல்லைங்க, உங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, இந்த உலகத்துக்கும் எல்லா அதிகாரங்களுக்கும் எல்லா துறைத்தனங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக. அப்போ ஜெபம் என்ன பண்ணுது, என்னைய மதர் தெரசா அழகாக சொல்கிறாங்க, ஜெபம் என்ன பண்ணுது, கர்த்தர் என்று சொல்லக்கூடிய பரிசை தாங்கும் அளவுக்கு என் இருதயம் பெரிதாகிற வரைக்கும் அது என்ன பண்ணுது, என் இருதயத்தை விரிவாக்க செய்கிறது. ஜெபம் என்ன பண்ணுது, என் விசுவாசத்தை பெருக்குது. விசுவாசம் என்ன பண்ணுது, அன்பை பெருக்குது. அந்த அன்பு என்ன பண்ணுது, கர்த்தர் யாரையெல்லாம் நேசிக்க வேண்டும் நினைக்கிறாரோ, கர்த்தர் யாருக்கெல்லாம் அவருடைய அன்பை காட்ட விரும்புகிறாரோ, யாருக்கு சேவை செய்ய விரும்புகிறாரோ அந்த சேவை செய்கிறவனாய் என்னை மாற்றுகிறது. அப்போ இந்த நாளில் எனக்கு அருமையானவர்களே, நம்ம ஜெபிக்கிறோம். அந்த ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டதா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு வல்லமை பொருந்திய தேவன், அவரோடு நான் இணக்கமான உறவில் இருக்கிறேன். நான் என்ன சோதனையில் போனாலும் சரி, என்ன பாடுகளில் போனாலும் சரி, நான் கவலைப்பட போகிறதில்ல. காரணம் என்ன, எல்லாவற்றிற்கும் தலையாய் இருக்கிற கிறிஸ்துவோடு நான் நடக்கிறேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம நடக்கும்போது அது மிகவும் அற்புதமாக இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. அப்போ அந்த ஞானத்தோடு ஜெபம் பண்ணுவோமா, கர்த்தர் தான் எல்லாவற்றிற்கும் தலையாக இருக்கிறார், எனக்கும் தலையாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஞானத்தோடு செயல்பட நம்ம ஒப்பு கொடுப்போமா? வாங்க ஜெபம் செய்வோம்.